நார்த் இந்தியாவில் பீகார் தேர்தலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன அதோடைய முடிவுகள் ஒன்று தமிழ்நாட்டில் எதிரொலிக்குன்னு நான் நம்பல. சார், முதலமைச்சர் வந்து அந்த தேர்தலை வச்சு தேர்தல் ஆணையம் மீது ஒரு நம்பகத்தன்மை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. பாஜக வெற்றி பெற்று தேர்தல் ஆணையம் எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் நடப்பது திமுக ஆட்சி தான். அதனால இந்த எஸ்ஐஆரை தமிழ்நாட்டை சேர்ந்த அலுவலர்கள் தான் அதை செயல்படுத்துகிறார்கள். எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து அதை விஜிலண்டா சரியான முறையில் செய்யறப்ப தேர்தல் ஆணையமோ இல்லை வேற யாரோ என்ன செய்ய முடியுங்கிறது தான் என்னுடைய கருத்து. தொடர்ந்து பேச்சுவார்த்தை இருக்கிற மாதிரியான செயல்முறைகள் வெளியில தெரியல. அடுத்த கட்டமா சசிகலா மேடம் சந்திக்கிறதோ இல்ல அடுத்து என்ன மாதிரியான நடைமுறைகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு? நாங்க தொலைபேசியில ஒருத்தரோட தொடர்புல தான் இருக்கோம். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சம்பந்தமாக பேசிக்கொண்டுதான் இருக்கோம். அது நீங்க அது முடிவுக்கு வந்த பின்பு சொல்றேன். ஏற்கனவே இப்போ தேர்தல் கேட்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பாஜக வந்து ஒரு பலம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. திமுக வந்து இப்ப பலமாயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில உங்களை சேர்த்துக்கிறதுக்கு வந்து உங்களுடைய தனி சின்னத்துல போட்டிட்டா சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்ற பேச்சும் அடிபட்டு யாரு சேர்த்துக்கிறது? அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுக சின்னத்துல இவங்களை சேர்த்துக்க முடியாது, தனி சின்னத்துல போட்டிடுறதுனா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேள்வியே தவறுமா. பழனிசாமியே முதலமைச்சரா ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கட்சி ஆரம்பித்ததே பழனிசாமியின் துரோகத்துக்கு எதிராகத்தான். அதனால அவர் தலைமை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செல்வதுங்கிற கேள்வியே கிடையாது. நீங்க தேவையில்லாம அவர் சேர்த்துக்கணுங்கிறத தாண்டி நாங்க சேரவே விரும்பல. அதனால அது அந்த கேள்வியே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தேர்தல் நெருங்குது, உங்களுடைய முடிவு எப்படி சார் இருக்க போகுது? கால போற போக்குல சொல்றதா சொல்லி வெயிட் பண்ணுங்க, என்ன காலம் இருக்கு. உறுதியாக நாங்கள் எங்களோடு சில கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது முடிச்சிடும் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு டிசம்பர்லயோ ஜனவரியிலேயோ ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். சில பேர் நான் ஊடகங்களில் பார்க்குறப்ப டிபேட்டில் டிடிவி தினகரன் தான் தாவேகா கூட்டணிக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்லாம் அவங்களுடைய மன ஆசைக்கு பேசுகிறேன். அது உண்மை இல்லை. நான் பல முறை சொல்லியிருக்கேன், நாங்கள் எந்த முடிவும் எடுக்கவில்லை. கூட்டணிக்காக அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில கட்சிகள் எங்களோடு பேசிக் கொண்டிருப்பது உண்மை. ஆனால் எந்த கட்சி எது என்பதை நான் இப்போது சொல்வது நாகரிகமாக இருக்காது. ஏன்னா கூட்டணி ஒரு முடிவுக்கு வந்த பிறகு சொல்வதுதான் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதுபோல நான் எந்த கட்சியும் நான் போய் தேடி பேசவில்லை. பேச வேண்டிய அவசியமும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை என்பதை அது போன்ற ஆசையில் பேசுபவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். காரணம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்துவிட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சிக்கு வர முடியாது என்கிற நிலைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழக வெற்றி கழகம் திமுக பாஜக ரெண்டு கட்சியை தவிர யார் வேணாலும் வந்து சேரலாம் அது அவங்க சொல்லியிருக்காங்க. நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில். பட் என்னோட யார் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எந்த கட்சி பேசிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்வது நாகரிகமாக இருக்காது. ஏன்னா தேர்தல் கூட்டணி முடிவுக்கு வந்த பிறகு சொன்னால்தான் சரியாக இருக்கும். விஜயோட போறதுக்கு தயாரா இருக்கிறீங்களா சார்? இல்ல இல்ல, நான் எந்த முடிவுமே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னும் எடுக்கல. எங்க தலைமை கழக நிர்வாகிகளோட, மாவட்ட செயலாளர்கள், மற்ற நிர்வாகிகளோட கலந்து பேசிதான் எந்த முடிவும் எடுக்கணும். இது இன்னும் அந்த முடிவுகளுக்கெல்லாம் நாங்க வருகிற அந்த ஸ்டேஜ் இன்னும் வரல. சரி, இப்போ ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி அமைஞ்சது மாதிரி மூன்றாம் அணிக்கான இந்த பலமான அணிக்கான வாய்ப்பு இருக்குதா? அது 2016 தேர்தல் வேறு, இது 26 தேர்தல் என்பது வேறு. இதில் ஆளுங்கட்சி கூட்டணிக்கும் தாவேகா கூட்டணிக்கும் தான் கடுமையான போட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது நான் ஏதோ அந்த கூட்டணிக்கு போறதுக்காகவோ அதுக்கு சமீட்சைக்காகவோ நான் பேசல. ஒரு குடிமகனா நாட்டு நிலவரங்களை பார்க்கிறப்பையும் ஊடகத்துறையில் உள்ள நண்பர்கள், சர்வே எடுப்பவர்கள் எல்லாம் சொல்வதை வைத்து நான் ஒரு
நடுநிலையாக நின்று அந்த கருத்தை சொல்றேன். அதுக்காக உடனே தாவகாவுக்கு ஒரு கூட்டணி போறதுக்காக சமீட்சை கொடுக்கிறார் அப்படிலாம் கிடையாது. யதார்த்தத்தை சொல்றேன், அது உங்களுக்கும் தெரியும். நீங்க எடுக்கிற முடிவு திமுகவுக்கு சாதகமா அமைவதற்கு எங்களை பொறுத்தவரை துரோகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. 21 தேர்தலில் நாங்கள் சில முக்கியமான நபர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. கூட்டணி அமையாது என்றும் தெரிந்தும் அவர்கள் மீது உள்ள மரியாதையில் வயதில் பெரியவர்கள் கேட்கிறார்களே என்று நான் அன்றைக்கு பேசுவதற்கு அனுமதித்தேன். காரணம், பழனிசாமி எங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார். எங்களை சந்திப்பதற்கு அவருக்கு உறுதியாக தயக்கம் இருக்கும். அதனால அவர் கட்சியோட சேர்ந்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை என்டிஏ கூட்டணியில் உள்ள கட்சிக்கு அங்க முக்கியமான தலைவர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். 21 இது நடக்காது என்று தெரிந்தும் அப்பொழுதுதான் என்ன டெல்லியை சேர்ந்தவர்கள் என்னை அணுகிய காரணத்தினால் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், அவர்கள் அனுபவத்திற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்கிற காரணத்துக்காக எங்களுக்கு 40 தொகுதிகள் உங்கள் கூட்டணியில் ஒதுக்கப்பட்டால் வருகிறோம் என்று சொன்னேன். அந்த தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்றும் நான் சொன்னேன். அதற்காக நான் அன்று செல்வதாக இருந்தேனே இன்றைய இல்லைன்னு கேட்பது தவறு. ஏன்னா என்னை சந்திப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் பழனிசாமிக்கு தயக்கம் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார். ஆனால் அவர் அந்த கூட்டணி அமையாது என்று தெரிந்தும் என்னை கேட்ட அனுபவஸ்தர்களுக்காக அவர்கள் வயதை காரணம் கொண்டு அவர்கள் அனுபவத்தை கண்டு நான் மரியாதை கொடுத்து சொன்னேன். அது அமையலைங்கிறது அமையாதுங்கிறது தெரிந்தோம். நாங்கள் தனியாக தான் போட்டுவிட்டோம். நாங்களும் தேமுதிகவும் நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது, எந்த துரோகம் வென்றுவிடக்கூடாது என்று நினைத்தோமோ அது நடந்திருக்கிறது. இந்த முறையும் எங்களது முதல் இலக்கு துரோகம் தமிழ்நாட்டு அரசியலில், இந்திய அரசியலில் யாராலும் நினைத்து பார்க்க முடியக்கூடாது வருங்காலத்தில் என்கிறதுக்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலையும் சந்திக்கிறது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லைங்கிற நான் இன்னொரு வார்த்தை சொல்றேன், நீங்க அதை கவனிக்கல. நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது என்பதையும் நான் சொல்றேன். நீங்க அதை விட்டுட்டு நீங்க பர்டிகுலரா திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பரவாயில்ல நீங்க கேட்கிறது, மக்கள் என்ன முடிவு செய்கிறார்களோ அதுதான். அதே நேரத்தில் அமமுக இடம்பெறுகிற கூட்டணி தான் இந்த தேர்தலில் வெற்றி கூட்டணியாக அமையும் என்பது எங்களது கருத்து. சார், நீங்க தாவேக்காவும் ஆளும் கட்சியும் தான் போட்டி நடுவது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆனா உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, புதிய கட்சி தொடங்கியவர்களுக்கு வரலாறு கிடையாது, திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. எல்லா கட்சிக்குமே இப்ப 49 திமுகவுக்கு என்ன பெரிய வரலாறு இருந்திருக்காரு? இந்த கட்சிக்குமே இருந்திருக்காரு. அண்ணா அவர்கள் 49 ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு வசதியாக 2025 பேசுறாரு. அதுபோல அவர்கள் பேசுவது எனக்கு என்னமோ அவர்களுக்கு ஏதோ ஒரு உறுத்தல் இருப்பதை போல தெரிகிறது. இல்ல இல்ல, அண்ணாமலை என்றே நட்பு ரீதியாக எப்போது பேசுவாரு. நயினா நாயந்தனோட தொடர்பு இல்லை, வேற யாரோடையும் தொடர்பு இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இப்ப படிப்படியா சிதைஞ்சிட்டு இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. இது தொடர்ந்து அடுத்து தேர்தலுக்கு பிறகு எப்படி சார் இருக்கும்? அதுதான் சொன்னேன், இன்றைக்கு புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச கட்சியே இல்லையே. அவருடைய அடிப்படை விதிகளையே தரித்தெறிந்து விட்டு இன்றைக்கு இடிஎம்கேவாக அந்த கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் தொடர்ந்து இரட்டை இலை இருந்தும் பணபலம் இருந்தும் கூட்டணி பலம் இருந்தும் அந்த கட்சியால் ஆட்சிக்கு வர முடியாமல் போனது, தேர்தல்களிலே அவர்களால் சோபிக்க முடியாமல் போனது என்பதை சொன்னால் அங்கு உள்ள தம்பிகளுக்கெல்லாம் கோபம் வருது. உண்மையை அவர்கள் உணரவில்லை. இந்த தேர்தலுக்கு பிறகு உண்மையை உணர்வார்கள். மீண்டும் புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அதே சட்டத்திட்டங்களோடு புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அந்த இயக்கம் மறுமலர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறேன். கட்சிக்காக உழைச்சிருந்தா மக்களே பாராட்டுவாங்க. இவங்கெல்லாம் இயக்கத்துக்கு துரோகம் செஞ்சவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த நிலைதான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. பழனிசாமி மற்றவர்களுக்கு துரோகம் செய்தவர், அது எல்லோருக்கும் தெரியும். இது ஒன்றும் நான் சொல்லிதான் தெரியும் அவசியம் இல்லை. ஒரு 3 வயது குழந்தையும் கேட்டாலும் துரோகம் என்றால் என்ன என்பதை சொல்வார்கள். அதான் சொல்றேன், நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, ஒருத்தன் திருடிட்டு ஓடுவான், அவனை எல்லாம் துரத்திட்டு போவாங்க. சாலையில் 2 பக்கம் நிற்கிறவங்க எங்க அந்த திருடன் தன்னை பிடித்து விடக்கூடாது என்பதற்காக திருடன் முன்னாடி ஓடுவதாக கை காட்டி கொண்டு ஓடுவது போல சிலர் பேசி வருகிறார்கள். அதுதான் உண்மையை தவிர
துரோகம் யார் செய்தார் என்பது தெரியும். பழனிசாமி அவர்கள் மற்றவர்களை கட்சியை விட்டு நீக்கிவிட்டு எங்களை நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஏப்ரல் 7ஆம் தேதி 14ஆம் தேதி வரை 17ஆம் ஆண்டுல எங்க கூட இருந்துட்டு 21ஆம் தேதியே என்னமோ என்னை கட்சியை விட்டு நீக்கினார்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால இவரால் நீக்கப்பட்ட பிறகு நாங்களாம் வீட்டில் போய் படுத்துட்டு இருப்பாங்களா? துரோகத்தை எதிர்த்து நாங்கள் இயக்கம் காணத்தான் செய்வோம். எங்கள் கூட தொண்டர்களும் நிர்வாகிகளும் இருக்கத்தான் செய்வார்கள். அதனால துரோகம் என்பதை பயன்படுத்துவதற்கு கூட அவருக்கு தகுதி இருப்பதாக நான் நினைக்கவில்லை. செயல்முறை முறையா நடக்கணும் அப்படிங்கறதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்றதா சொல்லியிருக்காங்க. அதிமுக கூட திமுக நிர்வாகிகள் பலர் அதை அடாவடி போக்கா செயல்படுறாங்க, மாவட்ட தேர்தல் அதிகாரிகளை கைக்குள்ள போட்டு செயல்படுறாங்கன்ற மாதிரி பேட்டி கொடுத்திருந்தாங்க. அவங்களும் ஆர்ப்பாட்டம் பண்றதா சொல்லியிருக்காங்க. இந்த செயல்முறை முறையா நடக்கிறது இல்லதானா? அதாவது திமுக என்ன சொல்லுது, தேர்தல் ஆணையம் இது சரியா செய்யாதுன்னு சொல்லி அவங்க அதை விஜிலண்டா பார்வையிடுற மாதிரி எல்லா கட்சிகளும் அதை அந்தந்த ஒவ்வொரு பூத்துக்கு வர்றப்ப அங்க உள்ள எல்லா கட்சிக்கும் நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அவர்கள் அதை விஜிலண்டா அதை அதை கண்காணிக்கிறப்ப எந்த தவறும் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. இதுபோல இறந்தவர்கள் ஓட்டு, 2 ஓட்டு உள்ளவர்கள் ஓட்டு, இது போன்ற இதெல்லாம் நீக்குவதற்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் தனிப்பட்ட முறையில் கருதுகிறேன். அந்த தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிற படிவத்தை பூர்த்தி செய்வதில் தான் ஏழை எளிய மக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு பிரச்சனை இருக்கும். அதை மற்ற கட்சிகள் உதவி செய்யணும். இல்ல நீதிமன்றத்துக்கு சென்றிருக்காங்க திமுக, என்ன நீதிமன்ற தீர்ப்பு வருகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். பாஜகவோட கூட்டணி வச்சதுனால டெல்லி பிக் பாஸ் சொல்றதுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அடிமையாகிட்டாரு, தமிழர்களோட உரிமைகளை விட்டு கொடுக்க தயாராகிட்டாரு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? 99ல் திரு ஸ்டாலின் அவருடைய தந்தையாரும் கூட்டணியில் இருந்து 5 ஆண்டுகள் அமைச்சரவையிலே இடம்பெற்றிருந்தார்கள். அப்ப டெல்லி பாஸ் பிக் பாஸ் சொன்னதுதான் அவங்க அப்பா கேட்டுட்டு இருந்தாரா என்னமோன்னு எனக்கு தெரியல. அதனால அப்படி சொல்லலாம், அந்த தன் அனுபவத்தில் கூட அவர் அப்படி சொல்லலாம். ஓகே.